பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 31. நபிமார்களும் ரசூல்மார்களும் தோன்றியதன் உட்கருத்து. தக்க ஆசானை கொண்டு கமாலியத்தெனும் பரிபக்குவ பதவியை அடைந்துவிட்டவன் அதன் பின்னர் இடைத்தொடர்பு இல்லாமலேயே அல்லாஹு தாலாவுடன் தொடர்பு கொண்டு ஞானப்பாக்கியத்தை அடைய முடியும். இபாதத்துக்களை கொண்டு முன்னேற்றச் சாதனங்களை பெற முடியும். இத்தகைய அருள் பெற்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கும் அவுலியாக்களுடைய மஸார் கபர்களுக்கும் சென்று பிரார்த்தித்ததும் அந்த பாக்கியத்தை பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் மற்ற வழிமார்களும் இவ்வுலகத்திலே தோன்றி மக்களுடன் பழகியதன் நோக்கமே அவர்களுடைய சகவாச பாக்கியத்தினால் மக்கள் ஆத்மீக உயர்வை அடைய வேண்டும் என்பதுதான். இஃதன்றி வெறும் ஃபிக்ஹு மசாலாக்களை கொண்டும் அகீதாக்களை கொண்டும் இந்த பாக்கியத்தை அடைய முடியாது. அப்படி முடியுமானால் மலக்குகளை கொண்டே அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி இருப்பான். இந்த கூற்றுக்கு ஆதாரமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸை நோட்டமிடுங்கள். ஹதா ஜிப்ரீல் ஜாஅக்கும் லியஅல்லிமக்கும் தீனக்கும். இதோ இப்போது வந்து போனவர் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ரூபத்தில் மனித ரூபத்தில் வந்து போகின்றார். அதாவது அல்லாஹுவின் தீனை மனிதர்களுக்கு போதிக்க மலக்குகளாலேயே முடியும் என்ற உண்மையை இது நிதர்சனமாக்குகின்றது. நற்சகவாசமும் இருவகை கஷ்ஃபுகளும். நல்லோர்களின் நல்ல சகவாசத்தினாலேயே ஞானி ஓர் அந்தஸ்திலிருந்து இன்னோர் அந்தஸ்துக்கு உயர்ந்து செல்ல முடியும். இத்தகைய முன்னேற்றத்தின் பாதை ஷேகு வரையில் போய் சேருகின்றது. இன்னும் ஜஸ்பே முத்தலக்கை கொண்டு அல்லாஹு தாலா எதுவரை நாடுகின்றானோ அதுவரை அவனை கொண்டு செல்வான். மகான்களிடம் சில சமயங்களில் வழக்கத்துக்கு மாறான நூதனமான காரியங்களும் உண்டாகும். அவை பல வகைப்படும். அவ்வகைகளில் கஷ்ஃபு என்பது ஒன்றாகும். இங்கு 2 வகையான கஷ்ஃபுகளை பற்றி கூறுவோம். கஷ்ஃபே கௌனி என்பது ஒன்று. உலகத்தில் எத்தனையோ மௌஜூதாத்துக்கள் இருக்கின்றன. இவை ஒருவருக்கு தெரியாத தூரத்தில் அல்லது மறைவாகவும் இருக்கலாம். ஞானத் தெளிவும் கமாலியத்தும் உள்ளவருக்கு இந்த மறைபொருள்களும் தெரிய வரும். அப்படி தெரிய வந்தால் அதை கஷ்ஃபே கௌனி பிரபஞ்ச திருஷ்டி என்று சொல்வார்கள். இது மாஜி, முஸ்தக்பில், ஹால் எனும் முக்காலத்தை பற்றியும் இருக்கலாம். முக்கால ஞானமும் கஷ்ஃபினால் உண்டாக முடியும். உதாரணமாக ஒரு நாள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்பா பிரசங்கம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். குத்துபாவிலேயே சாரியா, மலைக்கு அப்பால் கவனித்து பாருங்கள், எதிரிகளை பற்றி ஜாக்கிரதை என்று குரல் கொடுத்து எச்சரிக்கை செய்தார்கள். இங்கனம் எதை உணர்த்துகிறது? எதற்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், தொழுகை நேரம் பார்த்து காஃபிர்கள் மலைக்கு பின்னால் படை கூடி முஸ்லிம்களை திடீரென்று தாக்குவதற்கு பதுங்கியிருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோ அம்மலைக்கு 100கணக்கான மைல்கள் அப்பால் இருந்தும் கூட அவர்களுக்கு மறைவான விஷயம் தெரிய வந்தது. அதற்கு பொறுப்பாளரான சாரியாவுக்கு குரல் கொடுத்து எச்சரித்தார்கள். இது ஒரு வகை கஷ்ஃபு, ஞான திருஷ்டி. கஷ்ஃபே இலாஹி என்பது 2வது வகையாகும். தரீக்கத்துடைய நடவடிக்கையினால் தன் நிலையும் மற்ற சாலிஹீன்களுடைய ஆத்மீக நிலையும் அல்லாஹுவின் நெருக்கத்தின் அந்தஸ்துக்களுக்கும் வெளியாகும். அல்லாஹுவின் ஜாத்து சிஃபாத்துக்கள் பற்றிய பரம ரகசியமான இல்முகளும் தெரிய வருவதுண்டு. ஆனால் முகக்கண்களை கொண்டு அல்லாமல் ஆலமே மீசால் எனும் சூட்சும உலகில் கஷ்ஃபுடைய பார்வை எனும் ஞானக்கண்களுக்குத்தான் அவை முஷாஹிதாவின் மூலம் தெரிய வரும். இல்ஹாம் என்பதும் இந்த வகையைச் சேர்ந்ததே ஆகும். அதாவது அல்லாஹு தஆலா ஞானவானாகிய சூஃபியொருவருடைய மனதில் அரிய இல்ம் எதையும் போட்டுவிடலாம். மறைவான பேச்சும் காதில் வந்து விழலாம். ஹாத்திப் என்று சொல்லப்படும் அசரீரி வாக்கும் இந்த வகையைச் சேர்ந்தது தான்.